செய்திகள். யாழிற்கு புறப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 14 பேர் தமிழக படகுகளை மீட்பார்களா? புதையில் தோண்டிய குற்றச்சாட்டில் கொழும்பின் பிரதி போலீஸ் மாதிபர் கைது. 18 வருடங்களின் பின்னர் தாயகம் வந்த குடும்பஸ்தர் மீது கொடூர தாக்குதல். யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதி. பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம். பெருமளவு தமிழ் இளைஞர்களை ஏமாற்றிய நபர் கொழும்பில் காத்திருந்த அதிர்ச்சி. இந்திய விமானங்களுக்கு தடை விதித்த பாகிஸ்தான். யாழ்ப்பாண துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்க 14 பேர் கொண்ட ராமேஸ்வர மீனவர்களின் குழு மீன்பிடி விசை படகில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்துள்ளனர். ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 2022 தொடக்கம் 23 ஆகிய ஆண்டுகளில் மீன்பிடிக்க சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்றது. எல்லை தாண்டிய வழக்கில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தால் 2023 ஆண்டு 7 படகுகள் விடுதலை செய்யப்பட்டது. அந்த படகுகளை மீட்பதற்காக படகின் உரிமையாளர்கள் இந்திய இலங்கை அரசிடம் மனு அளித்திருந்தனர். ஆனால் அதற்கிடையில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் கடந்த 2 ஆண்டுகளாக மீனவர்களின் மனு பரிசீலிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இலங்கை வெளியுறவுத்துறை கடந்த வாரம் மீன்பிடி படகுகளை படகின் உரிமையாளர்கள் மீட்டு தாயகம் எடுத்துச் செல்ல அனுமதி அளித்தது. அதன் அடிப்படையில் இலங்கை மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை செய்யப்பட்ட 7 படகுகளை பார்வையிட்டு திரும்ப எடுத்து வருவதற்காக இன்று ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் ஜேசுராஜா தலைமையில் 14 பேர் கொண்ட குழு விசைப்படகு ஒன்றில் இலங்கை யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டனர். ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்ட மீனவர்கள் குழுவை மீன்பிடி படகுடன் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடலோர காவல் படையினர் இலங்கை கடற்படை வசம் ஒப்படைக்க உள்ளனர். ஒப்படைக்கப்படும் மீனவர்கள் யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு இன்று மாலை சென்றடைந்து அங்கு இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட 7 படகுகளையும் பார்வையிட உள்ளனர். படகுகள் மீட்கும் நிலையில் இருக்கும் பட்சத்தில் படகை மீட்டு வரவும், என்ஜின் கோளாறு காரணமாக மீட்க முடியாமல் கடலில் மூழ்கிய படகுகளை தமிழகத்திற்கு எடுத்து வருவதற்கான பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்யவும் உள்ளனர். இவர்கள் 2 நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்கி படகுகளின் தரம் மற்றும் உறுதித்தன்மை, இன்ஜின்களில் ஏற்பட்ட பழுது குறித்து ஆய்வு செய்து நாளை மாலை மீண்டும் ராமேஸ்வரம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பிற்கு பொறுப்பான துணை போலீஸ் மா அதிபர் உதித் லியனகே புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் திப்ரிகடாவ பகுதியில் உள்ள விகாரைக்கு அருகில் அவருடைய மனைவி மற்றும் 7 பேர் புதையல் எடுக்க முயற்சித்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் தமது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுர போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்தது. இதன்போது போலீஸ் மா அதிபர் புதையல் தோண்டப்பட்டதாக கூறப்படும் இடத்திற்கு சென்றமைக்கான ஆதாரங்கள், தொலைபேசி ஆய்வுகள், சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் ஆகஸ்ட் 26 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளார். இந்தியாவிலிருந்து கடந்த 18 வருடங்களின் பின்னர் படகில் வருகை தந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடற்படையினர் கடுமையாக தாக்கிய நிலையில் குடும்பஸ்தர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் என்ற இளம் குடும்பஸ்தர் 2007ஆம் ஆண்டில் தனது 18வது வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளார். அதன் பின்னர் கடந்த 18 வருடங்களாக இந்தியாவில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தாயகம் திரும்ப முயற்சித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக படகு ஒன்றில் தலைமன்னார் பகுதியை நோக்கி வந்துள்ளார். இதன்போது தலைமன்னார் கடற்படையினரால் குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டார். 40 வயதுடைய குடும்பஸ்தருக்கு இதய நோய் காணப்படுகின்ற நிலையில் அதற்கான மருத்துவ அறிக்கையையும் தன்வசம் எடுத்து வந்துள்ளார். எனினும் தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்ற கடற்படையினர் நோயாளியான குடும்பஸ்தரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். பின்னர் குறித்த நபரை கடற்படையினர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் போலீசார் குறித்த நபரை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். குறித்த நபரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டு பதில் நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். இதய நோயாளியான குடும்பஸ்தர் தனக்கான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் காண்பித்த போதும் கடற்படையினர் கடுமையாக தாக்கியதாக உறவினர்கள் மற்றும் வைத்தியர்களிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சேவைகளை ஒன்றிணைந்த நேர அட்டவணையின் கீழ் இயக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. குறித்த அட்டவணை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பு புறக்கோட்டை வெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் 4.5 மணி நேர பயணத்திற்கு பின்னர் பேருந்து ஓட்டுநருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓய்வு நிறுத்தம் வழங்கப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு சிலாபம், கொழும்பு புத்தளம், கொழும்பு ஆனமடுவ, கொழும்பு எலுவான்குளம் மற்றும் கொழும்பு கல்பெட்டி ஆகிய மார்க்கங்களில் இந்த ஒருங்கிணைந்த நேர அட்டவணை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் நீர்கொழும்பு கல்பெட்டி, கொழும்பு மன்னார், கொழும்பு தலைமன்னார், கொழும்பு குளியாப்பட்டி, கொழும்பு நிக்கவரட்டிய, கொழும்பு அனுராதபுரம், கொழும்பு வவுனியா, கொழும்பு கிளிநொச்சி, கொழும்பு யாழ்ப்பாணம், கொழும்பு காங்கேசன்துறை, கொழும்பு காரிநகர் மற்றும் கொழும்பு துணுக்காய் ஆகிய பகுதிகளுக்கும் புதிய நேர அட்டவணை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த ஒருவர் கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா பூவரசன்குளம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தாரியகுளம் பகுதியில் நேற்று காலை இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 15ஐச் சேர்ந்த 41 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். கொரியாவில் வேலைகளை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 150 பேரிடமிருந்து 150 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக பணம் மோசடி செய்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக கொம்பனி திரு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் அரசாங்கம் இந்திய விமானங்கள் தங்கள் நாட்டு வான்பரப்பை பயன்படுத்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து மே 7ஆம் தேதி இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தாக்கி அளித்தது. இதையடுத்து இந்தியா பாகிஸ்தானிடையே மோதல் வெடித்தது. இருதரப்பும் ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தின. இந்த நிலையில் பஹல்காம் தாக்குதலை அடுத்து சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியது. இதற்கு பதிலடியாக பதிவு செய்யப்பட்ட இந்திய விமானங்களும் இந்திய விமான நிறுவனங்கள் சார்பில் இயக்கப்படும் விமானங்கள் என இந்திய தொடர்பு கொண்ட அனைத்து விமானங்களுக்கும் பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்ட தடையை செப்டம்பர் 23 வரை நீடித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.